ஜோர்டான் இடையிலான உறவுகள் மேலும் விரிவடைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஜோர்டான் சென்ற பிரதமர் அந்நாட்டு மன்னரை சந்தித்தார். பின்னர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கலாச்சாரம், நீர் மேலாண்மை, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்நிலையில் இந்த பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் மோடியை காரில் அமர வைத்து ஜோர்டான் பட்டத்து இளவரசர் அல் ஹுசைன் பின் அப்துல்லா அருங்காட்சியகத்திற்கு அழைத்து சென்றார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை சுமத்திய சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டை ஏற்க முடியாது என டெல்லி நீதிமன்றம் கூறியுள்ளது. இவ்வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட 4 பேர் பெயர் கொண்ட குற்றப்பத்திரிகை தனிப்பட்ட நபரின் புகார் மீது மேற்கொண்ட விசாரணை அடிப்படையிலானது மட்டுமே என நீதிபதி விஷால் கோக்னே தெரிவித்தார். முதல் தகவல் அறிக்கை அடிப்படையில் இக்குற்றப்பத்திரிகை இல்லை என்பதால் அது சட்டப்படி ஏற்புடையது அல்ல என்றும் நீதிபதி தெரிவித்தார். அரசு அமைப்புகளை அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்தும் மத்திய அரசின் போக்கு டெல்லி நீதிமன்றத்தில் அம்பலமாகியுள்ளதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநாத், நேஷனல் ஹெரால்டு வழக்கில் எந்த சட்டவிரோத பண பரிமாற்றமும் நடக்கவில்லை, எந்த குற்றமும் நடக்கவில்லை என்பது உறுதியாகியுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்று நிரூபணமாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைமை எந்த முகாந்திரமும் இன்றி அரசியல் நோக்கில் குறிவைக்கப்படுவதாக ஆரம்பத்திலிருந்தே தாங்கள் கூறி வருவது தற்போது உறுதியாகியுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதில் விக்சித் பாரத் என்ற பெயரில் புதிய வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வருவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். பழைய திட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு தரப்படும் நிலையில் புதிய திட்டத்தில் 125 நாள் வேலை தரப்படும். ஆனால் இத்திட்டத்திற்கான நிதியில் மாநில அரசுகளும் பங்களிக்க புதிய மசோதா வழி செய்கிறது. கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தி பெயர் நீக்கப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர். காந்தியின் புகைப்படத்துடன் அவையின் மையப்பகுதிக்கு சென்று முழக்கங்களை எழுப்பினர். காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிரியங்கா காந்தி, மகாத்மா காந்தி பெயரை நீக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு அவசர கதியில் மசோதா நிறைவேற்றப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். காந்தியை விட இந்த உலகில் வேறு நல்ல மனிதர் இல்லை என்று சமாஜ்வாதி தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. மகாத்மா காந்தியின் கோட்பாடுகளை பின்பற்றி நடக்கும் அரசாக தங்கள் அரசு விளங்குவதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதிலாக விக்சித் பாரத் என்ற பெயரில் புதிய வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வருவதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது உரையாற்றிய அமைச்சர் சௌகான், மகாத்மா காந்தி மீது தங்களுக்கு மிகுந்த மரியாதை உள்ளதாகவும் அவரின் கோட்பாடுகளுக்கு உட்பட்டுதான் இந்த திட்ட மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மசோதாக்களுக்கு ஹிந்தியில் பெயர் வைப்பது ஹிந்தி பேசாத மாநில மக்களை அவமதிப்பது போலாகும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஆங்கில எழுத்துக்களில் உள்ள ஹிந்தி வார்த்தைகளை புரிந்து கொள்வதிலும் உச்சரிப்பதிலும் பிற மாநில மக்கள் சிரமப்படும் நிலை உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே இருந்த பெயர்கள் குறித்து யாரும் எந்த புகாரும் தெரிவிக்காத நிலையில் தற்போது ஹிந்தியில் பெயர் வைக்க வேண்டியதன் அவசியம் என்ன வந்தது என்று அவர் வினவியுள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வரும் விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் நடைமுறைக்கு வந்தால் தமிழக அரசுக்கு ஆண்டுக்கு 4300 கோடி நிதிச்சுமை ஏற்படும் என்ற தமிழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு தற்போது ஆண்டுக்கு சராசரியாக 10,000 கோடி ரூபாய் நிதியை தமிழகத்திற்கு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்துக்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வரும் மசோதாவின்படி கிராமப்புற தொழிலாளர்களுக்கான ஊதியத்தில் 40 விழுக்காடு நிதிச்சுமையை மாநிலங்கள் ஏற்க வேண்டும். நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சென்னையில் நாளை மறுநாள் போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். டெல்லியில் சந்தியாளர்களை சந்தித்த அவர் 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்கும் வகையில் மத்திய அரசு ஹிந்தியில் பெயரிட்டுள்ளதாகவும் இது இந்தியாவை அழிக்க முயற்சிக்கும் செயல் எனவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். 100 நாட்கள் ஊரக வேலை திட்டத்தின் பெயரையும் நிதி பகிர்வு முறையையும் மாற்றக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகாத்மா காந்தியடிகளின் பெயர் நீக்கப்பட்டு ஹிந்தியில் பெயர் வைக்கப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார்.
மேலும் திட்டச் செலவில் இதுவரை இருந்த 10 விழுக்காட்டிற்கு பதிலாக 40 விழுக்காட்டை மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விதிகள் மாற்றப்பட்டிருப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வியாழக்கிழமை வரை இடியுடன் கூடிய மழை நீடிக்கும் என்றும் புதுவையில் இன்றும் நாளையும் மழை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் வரையும் பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு நேற்று 1 லட்சம் ரூபாயை தாண்டிய நிலையில் இன்று சற்று குறைந்துள்ளது. ஆபரண தங்கம் சவரன் 1320 ரூபாய் குறைந்து 98,800 ரூபாய்க்கும், கிராமிற்கு 165 ரூபாய் குறைந்து 12,350 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்து 2,11,000 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 4 ரூபாய் குறைந்து 211 ரூபாயாக உள்ளது. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக மத்திய தொல்லியல் துறையின் கருத்து மிகவும் அவசியம் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. கோயில் நிர்வாகம், அறநிலையத்துறை, தர்கா தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் வக்ஃப் வாரியம் மற்றும் காவல்துறை தரப்பில் விவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் தூண் தர்காவுக்கு சொந்தமானது என்பதை குறிக்கும் வலுவான ஆதாரங்களை சமர்ப்பிக்க உத்தரவிட்டனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூண் தர்காவுக்கு சொந்தமானது என வக்ஃப் வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமது தரப்பு வாதங்களை வக்ஃப் வாரியம் முன்வைத்தது. ஏற்கனவே உள்ள வழக்கத்தை மாற்றி இதுவரை தீபம் ஏற்றப்படாத இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என கூறுவதாக வக்ஃப் வாரியம் வாதிட்டது. திருப்பரங்குன்றம் மலையின் உரிமை தொல்லியல் துறைக்கு உள்ளதாகவும், எனவே அவர்களிடம் கருத்து பெறாமல் எந்த உத்தரவும் வழங்க முடியாது எனவும் வாதிடப்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் புதிய தூணில் தீபம் ஏற்றுவதற்கு பாதுகாப்பு வழங்க தனி நீதிபதி உத்தரவிட்டது ஏற்கத்தக்கது அல்ல என காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் பகுதியில் இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் நீண்ட காலமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருவதாகவும் 1862 மற்றும் 1960 ஆண்டுகளில் தீபம் ஏற்றும் முயற்சியால் பிரச்சனை ஏற்பட்டதாகவும், அந்த சமயங்களில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் திருப்பரங்குன்றம் பகுதியில் எந்தவிதமான பிரச்சனைகளும் ஏற்படுவதை காவல்துறை அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கான கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை நங்கநல்லூரில் தமிழக அரசு சார்பில் 1 ஏக்கர் பரப்பளவில் 39 கோடியே 20 லட்சம் மதிப்பில் 400 பேர் தங்கும் வகையில் ஹஜ் இல்லம் கட்டப்படுகிறது. இதற்கான கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடனான 1-to-1 நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் வாணியம்பாடி, ஆம்பூர், கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக ஆலோசனை மேற்கொண்டார். SIR பணிகள், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பணி ஆகியவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு நடந்ததாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு எதிரான புகாரில் முகாந்திரம் இல்லை என்று முடித்து வைக்கப்பட்டதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, திருப்பூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டன. இதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து CBI விசாரணை நடத்த கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சம கல்வி உரிமையை பறிக்கும் திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார்.
இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாடு முழுவதும் உள்ள 650 நவோதயா பள்ளிகள் மூலம் பல்லாயிரக்கணக்கான கிராமப்புற மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மொழியை காரணம் காட்டி மறுத்து தமிழக கிராமப்புற மாணவர்களை முன்னேற விடாமல் தடுப்பது முறையானது அல்ல என உச்சநீதிமன்றம் சரியாக சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் உச்சநீதிமன்றத்தின் ஆணைக்கிணங்க மாவட்டந்தோறும் நவோதயா பள்ளி அமைப்பதற்காக நிலத்தை திமுக அரசு கண்டறிய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரி மாணவி பாலியல் வன்கொடுமையை மூடி மறைக்க கட்ட பஞ்சாயத்து செய்வதுதான் திமுகவின் நீதியா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நல்லம்பள்ளியை அடுத்த குடிப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு உடற்கல்வி ஆசிரியர் மணிவண்ணன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதற்கு காரணமான ஆசிரியர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கண்டனம் தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ், மாணவி பாலியல் கொடுமையை மறைக்க 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசி கட்ட பஞ்சாயத்து செய்வதுதான் திமுகவின் நீதியா என கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து மதிமுக நடைபயணத்திற்கான அழைப்புதழை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கான அவசியம் இப்போது எழவில்லை என்றார். குருதிக்கொடை என்பது ரத்தம் கொடுப்பது மட்டுமல்ல, அது கொள்கை சார்ந்தது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் திமுக சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் அன்பில் மகேஷ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அன்பில் மகேஷ், மத்தியில் இருப்பவர்கள் பிரிவினையை உருவாக்குகிறார்கள், அதனை நாம் முறியடிப்போம் என்றார். தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியனை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூரில் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ONGC நிறுவனத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட PR பாண்டியன் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே நடந்த கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி, முன்னால் சென்ற லாரி, இருசக்கர வாகனம், ஆம்னி வேன் மற்றும் கார் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாகினர். இதில் 4 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மதுரை விமான நிலையத்தில் புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தின் கட்டுமான பணிகள் முடிந்து தயார் நிலையில் உள்ளது என்றும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தவுடன் செயல்பட தொடங்கும் என்றும் மதுரை விமான நிலைய இயக்குநர் முத்துக்குமார் தெரிவித்துள்ளார். விமான ஓடுதள விரிவாக்க பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் இருப்பதாகவும் விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் 2 நாள் கருத்தரங்கை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விளையாட்டு வீரர்கள் பயிற்சி மற்றும் உடல் திறனை கண்காணிக்க உதவும் ஒருங்கிணைந்த புதிய செயலியையும் அவர் அறிமுகப்படுத்தினார். கருத்தரங்கில் பேசிய அவர், தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 3% இடஒதுக்கீட்டின் கீழ் 100க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு வேலை வழங்கப்பட்டதாகவும், இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் உட்பட 100 பேருக்கு வேலை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆத்தூர் வங்கதேச முகாமில் தண்டனை காலம் முடிந்த நிலையில் 24 வங்கதேசத்தினர் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆவணங்களின்றியும் போலியான ஆவணங்கள் தயாரித்தும் இந்தியாவில் 2024, 2025 ஆண்டுகளில் தங்கியிருந்தவர்கள் மீது சென்னை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டது. இவர்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள வங்கதேச சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். தண்டனை காலம் முடிந்த நிலையில் வங்கதேச தூதரகம் மூலம் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதன் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் முதுநிலை படிப்புகளில் சேர்க்கை பெறுவதற்காக கியூட் நுழைவுத் தேர்வுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. விருப்பமுள்ள பட்டதாரிகள் இணையதளம் வழியாக ஜனவரி 14ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விண்ணப்பங்களில் திருத்தம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தேர்வுக்கான அனுமதி சீட்டு வெளியீடு, கட்டணம் உள்ளிட்ட விவரங்களை www.nta.ac.in என்ற வலைதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானை இந்தியா போரில் வென்ற நாள் விஜய் திவஸ் என்ற பெயரில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த மகிழ்ச்சிகரமான நாளில் இந்திய தாயின் வீர மகன்களை நினைவு கூறுவதாக தெரிவித்திருக்கிறார். போரில் வீர மரணமடைந்த நமது வீரர்களை நாடு பெருமையுடன், நெகிழ்ச்சியோடும் நன்றியோடும் நினைவு கூறுவதாக அவர் பதிவிட்டுள்ளார். நாட்டை காக்க தீரத்துடன் போராடி எதிரிகளை வீழ்த்திய நமது வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் நமது வீரர்கள் புரிந்த சாகசங்கள் தலைமுறைகளுக்கும் ஊக்கமளிக்கும் என்றும் அவர் கூறினார். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எனும் நெகிழி நுண்துகள்களின் பாதகங்கள் குறித்து இன்னும் ஆய்வு செய்யப்படவில்லை என்ற மத்திய அரசின் விளக்கம் அதிருப்தி அளிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்த வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய மற்றும் மாநில சுகாதார அமைச்சகங்கள் தனித்தனியே அறிக்கை தாக்கல் செய்தன. இந்த அறிக்கைகளை படித்தால் மனிதர்களின் ஆரோக்கியத்தில் நெகிழி நுண்துகள்களின் தாக்கம் குறித்து ஆராயப்படவில்லை என தெரிய வருவதாக கூறினர். எனவே மத்திய மாநில அரசுகள் தகுந்த விவரங்களோடு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வனவிலங்கு பரிமாற்ற திட்டத்தின் கீழ் தென்னாப்பிரிக்காவிலிருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூரு பன்னரகட்டா உயிரியல் பூங்காவிற்கு 8 கப்புச்சின் குரங்குகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. விலங்குகளின் மரபணு பன்மைத்தன்மையை அதிகரிப்பது, பொதுமக்களிடையே வனவிலங்குகள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி நோக்கத்திற்காக வனவிலங்குகளை பரிமாற்றம் செய்யும் திட்டத்தின் கீழ் தென்னாப்பிரிக்காவிலிருந்து 8 கப்புச்சின் குரங்குகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 91ஆக வரலாறு காணாத அளவில் சரிந்துள்ளது. கடந்த சில வாரங்களாக ரூபாய் மதிப்பு கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக ஒப்பந்த தாமதம், இந்திய பங்குச்சந்தையிலிருந்து அந்நிய முதலீடுகள் வெளியேற்றம் உள்ளிட்ட காரணங்களால் இந்திய ரூபாய் மதிப்பு வலுவிழந்து காணப்படுகிறது. ரூபாய் மதிப்பு சரிவால் கச்சா எண்ணெய், சமையல் எண்ணெய், மின்னணு சாதனங்கள் என இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை உயர்வால் உள்நாட்டில் விலைவாசி உயரும் சூழல் உருவாகியுள்ளது. இந்தியாவின் 200 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் பணத்தாள்களை தங்கள் நாட்டில் பயன்படுத்தலாம் என நேபாள அரசு அனுமதித்துள்ளது. இந்திய ரூபாய் நோட்டுகளை நேபாளத்தில் பயன்படுத்த ஏற்கனவே அனுமதி இருந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது தடை நீக்கப்பட்டுள்ளது. ஒரு தனிநபர் அதிகபட்சம் 25,000 ரூபாய் இந்திய ரூபாய்களை கைவசம் வைத்திருக்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. தங்கள் நீண்டகால கோரிக்கையை ஏற்ற இந்த அனுமதியை இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கியுள்ளதாக நேபாள ராஷ்டிர வங்கி தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்திய சுற்றுலா பயணிகள் பலனடைவதுடன் நேபாள சுற்றுலாத்துறையும் பலனடையும். பிபிசி செய்தி நிறுவனத்திடம் 90,000 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வழக்கு தொடர்ந்துள்ளார். 2021ஆம் ஆண்டு தான் ஆற்றிய உரையை தவறான பொருள் படும்படி வெட்டி ஒட்டி வெளியிட்டதாக டிரம்ப் கூறினார். ஆதரவாளர்களை டிரம்ப் வன்முறைக்கு தூண்டியது போன்றிருந்த அப்பேச்சு உலகெங்கும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதே விவகாரத்தில் டிரம்பிடம் பிபிசி ஏற்கனவே மன்னிப்பு கேட்டிருந்தது. இதையடுத்து பிபிசியின் தலைமை பதவியில் இருந்தவர்களும் ராஜினாமா செய்திருந்தனர். பிரேசில் நாட்டில் ரியோடு ஜெனிரோவின் தெற்கு கடற்கரை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சுதந்திர தேவி சிலை பலத்த காற்றின் காரணமாக திடீரென சரிந்து விழும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. சிலைக்கு அருகில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் எதுவும் இல்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலையை பிரேசிலில் பல வணிக நிறுவனங்கள் விளம்பரத்துக்காக நகல் செய்து நிறுவியுள்ளன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சிலைகளின் உறுதித்தன்மையை சோதிக்கும் நடவடிக்கையை தொடங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். தைவானின் நியூ தைபே சிட்டியில் அமைந்திருக்கும் கிறிஸ்துமஸ் லேண்ட் குளிர்கால கொண்டாட்டத்தையும் கிறிஸ்துமஸையும் முன்னிட்டு களை கட்டியது. இந்த விழா தைவான் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பார்வையாளர்களை ஈர்த்திருக்கிறது. இங்கு பிரம்மாண்டமான ஒளி அலங்காரங்கள் மற்றும் 45 நாட்களுக்கு தொடர்ச்சியாக நடைபெறும் வண்ணமயமான ஒளிக்காட்சிகள் இடம்பெற்றுள்ளன.
தைபே 101 வானளாவிய கட்டடம் அருகே உள்ள வீதிகள் மின்னும் அலங்காரங்களால் ஜொலிக்கின்றன. அங்கு ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் ஒருமுறை ஒளிக்காட்சி நடைபெறுகிறது. கிறிஸ்துமஸ் மரத்தின் உச்சியிலிருந்து தெளிக்கப்படும் செயற்கை பனியில் வயது வித்தியாசமின்றி அனைவரும் விளையாடி புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர்.